This is Rasul from Rabba Interiors. இன்னைக்கு நாமக்கல் ஏரியாவில் கிரீனோவோ பிளாஸ்ட் யூபிவிசி ப்ரொஃபைல்ஸை யூஸ் பண்ணி யூபிவிசி இன்டீரியர் ஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் டோர்ஸ், யூபிவிசி விண்டோஸ் அண்ட் யூபிவிசி இன்டீரியர்ஸ் இந்த மூணுமே வந்து நம்ம ஒரே கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதோட டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 7 lakhs. ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா 16x17 இந்த ஹாலோட சைஸு. ஸோ அதில் வந்து ஒரு 4 feet போக 12 feet வித் பேலன்ஸ் இருக்கிறது 10 feet ஹைட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே பூஜா கம் டிவி யூனிட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூஜாக்காக ஒரு டெப்த் ப்ரொவிஷன் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே மறுபடியும் நம்ம யூபிவிசியில் பாக்ஸ் மேக் பண்ணிவிட்டு வித் பேக் ஷீட்டோட ஸ்டேஜு, எல்இடி ப்ரொஃபைல் லைட்ஸு, தென் பிளைண்ட் ஷெல்ஃப்ஸ் இதெல்லாமே கொடுத்து லேசர் டோர் போட்டு அவுட்டர் கவரேஜ் கொடுத்துருக்கோம். தென் கீழே வந்து ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ்க்காக. ஸோ இது ஃபுல்லாகவே உடன் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தென் டிவி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டிங்காக ஃப்ளூட்டட் பேனல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்து பேக் ட்ராப் வந்து கொடுத்துருக்கோம். தென் ஒன் டால் யூனிட்டில் வந்து கிளாஸ் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் ஸ்டோரேஜ்க்காக. போதும்ல. நெக்ஸ்ட்டு நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் மெயின் டோர் வந்து ஸ்டீல் டோர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5x7 டோர் கம் விண்டோ, அதாவது இங்கே ஒரு விண்டோ செக்மெண்ட்டோட டோர் வந்துடும். ஸோ இந்த டோரோட விலை வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 60,000 கிட்ட வருது. ஸோ இதுன்னு இல்லைங்க, இது இல்லாமல் நிறைய கலர்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் வித் ஸ்மார்ட் லாக்ஸோட செமி லக்ஸுரி டோர்ஸ்லேருந்து ப்ரீமியம் லக்ஸுரி டோர்ஸ் வரையும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹாலில் இருந்து கிச்சன் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பேனலிங் வந்து ஃபுல்லாகவே உடன் கலரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உட் ஃபீல் கிடைக்கணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு கிச்சன். ஆக்சுவலாக இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நியூ கலர் ஆலிவ் க்ரீன் கலர் ஷேடு வந்து நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி மாடுலர் கிச்சன். அதாவது இந்த ஸ்லாபு எதுவுமே மேசனரி ஒர்க்கில் பண்ணது கிடையாதுங்க. ஃபுல்லாகவே யூபிவிசியில் நம்ம பாக்ஸ் மேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கிரானைட் ஸ்லாப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி லாஃப்ட் பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேசனரி ஒர்க் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசியில் மேக் பண்ண பக்காவான பாக்ஸஸ். தென் ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமரி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பா ஷேப்பில் கீழே ப்ரைமரி யூனிட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வித் டேண்டம் பாக்ஸஸோட. இங்கே வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் வித்தவுட் ஹேண்டில்ஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கோலா ப்ரொஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் வந்து அவைலபிள் இருக்குங்க. இங்கே வந்து பிளாக் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பேஸிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்காக வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஹைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்லேருந்து 1.5 inches வந்து நம்ம ஹைட் அதிகமாக தான் கொடுத்துருக்கோம். 2.25 வந்து நம்ம இதோட ஹைட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தென் பார்ட்டிஷனுக்காக ரேக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர், அதாவது இந்த சைட்லேருந்து நம்ம ஸ்டோரேஜுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அங்கே ஒரு டபுள் சேர் போடுறோம் அப்படின்னா இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட்டான இதெல்லாமே வித் ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக மேலே வந்து இங்கேயும் கிரானைட் ஸ்லாப் வந்து போட்டிருக்கோம். தென் இங்கே வந்து ஸ்டோரேஜுக்காக ஒரு டால் யூனிட். தென் இதை வந்து கனெக்டிங் பண்ணுற மாதிரி ஸ்டோரேஜும் நமக்கு பர்பஸும் சால்வ் ஆகணும். என்ன ரீசனாக இது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிச்சன். ஸோ இதில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இல்லாதனால மேலே லாஃப்ட் பாக்ஸும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பார்ட்டிஷன் செட்டப்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பிளேட்ஸ் வந்து லேட்டஸ்ட் டிசைனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆலிவ் க்ரீன் அண்ட் டீக்வுட் கலர் காம்பினேஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வால் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 2 சைடு விண்டோ வர்றதுனால ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் வால் யூனிட் கொடுக்க முடியும். ஸோ அதனால் இங்கே வால் யூனிட் வந்து மினிமலாக நம்ம கொடுத்துருக்கோம் வித் கிளாஸ் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸோட. நெக்ஸ்ட்டு டைனிங்கில் வந்து ஒரு வாஷ் பேஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். தென் யூபிவிசி விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து கேஸ்மெண்ட், அதாவது ஓப்பனபிள் டைப் விண்டோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இன் ப்ரீமியம் குவாலிட்டியில். அதாவது ஆக்சசரிஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 years வாரண்ட்டி வித் சர்டிஃபிகேட்டோடு வந்துடும். தென் இந்த ஃப்ரிக்ஷன் ஸ்டே, எஸ்பேக் ரேட்ஸ் வித் மல்டி பாயிண்ட் லாக்கிங் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே பக்காவான குவாலிட்டியில் வித் 15 years வாரண்ட்டியோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து எல்லாமே கேஸ்மெண்ட் டைப் விண்டோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பெட்ரூம் 3. இதில் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் வந்து ஃபுல்லாகவே நம்ம யூபிவிசியில் மேக் பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட் கவரேஜ் வந்து அவுட்ரு கவரேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 12 kg ஷீட், அதாவது சாண்ட் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். டிசைனிங் வந்து நம்மளோட சிக்னேச்சர் ஸ்டைலில் டபுள் கலர் காம்பினேஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வித் ஆட்டோ க்ளோசர் ஹிஞ்சஸோட. ஸோ உள்ள ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கிளாஸு மெட்டீரியல் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வெளிச்சம் அதிகமாக கொடுக்கறதுக்காகவும் காஸ்ட் சேவிங்காகவும் நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். தென் ஆட்டோ க்ளோசர் ஹிஞ்சஸில் வந்து டபுள் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக இந்த வீட்டில் யூஸ் பண்ணிக்கிற ஆட்டோ க்ளோசர் ஹிஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேஃபல் ஹிஞ்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 1 ட்ராயர், தென் ஹேங்கிங்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சிக்னேச்சர் ஸ்டைலில் இந்த மாதிரி டிசைனிங் டோர்ஸ் எல்லாம் போடும்போது வார்ட்ரோபோட லுக்கு வந்து ரொம்பவே எலிவேட் பண்ணி காட்ட முடியும். தென் இந்த வார்ட்ரோபுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி யூனிட் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பண்ணுற டிசைன்ஸ் இல்லாமல் ஒரே ஒரு ஃப்ளோட்டிங் டாப்பு, தென் இங்கே ஒரு ஸ்டோரேஜ், தென் ஒரு மிரர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வெக்கேஷனலாக ட்ரெஸ்ஸிங்காகவும் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ரூமோட ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தென் ஸ்டடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெட்ரூம் 1. அதாவது இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குங்க. அதில் 2 பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கடப்பா ஷெல்ஃப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அவுட்ரு கவரேஜ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ரெகுலர் ஹிஞ்சஸ், அதாவது பியானோ ஃபுல் லென்த் ஹிஞ்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹிஞ்சஸ் போட்டு நம்ம அவுட்ரு கவரேஜ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஃபைனல் பெட்ரூம், அதாவது பெட்ரூம் 3ல் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வார்ட்ரோப் மேக் பண்ணிவிட்டு வித் ஆட்டோ க்ளோசர் ஹிஞ்சஸோடு நம்ம கொடுத்துருக்கோம் ப்ளைவுட்டில் வர மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற நம்மளோட டிஃப்ரெண்ட் வார்ட்ரோப் கலர்ஸ், அதாவது பிரிண்டிங் கலர்ஸில் வந்து அவுட்ரு கவரேஜ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் வித் மேட் பிளாக் கலர் ஹேண்டில்ஸோட. ஸோ கீழே வந்து 70% வந்து லைட் கலர்ஸ் வர்ற மாதிரியும் 30% வந்து டார்க் கலர்ஸ் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே வந்து லுக் வந்து பார்க்குறக்கு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பெட்ரூம் 2லையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவுட்ரு கவரேஜ் மட்டும் கொடுத்துருக்கோம். இங்கேயும் வந்து டார்க் ராமர் க்ரீன் கலரும் அண்ட் தென் லைட் கிரே கலரும் காம்பினேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் வித் மேட் பிளாக் கலர் ஹேண்டில்ஸோட. அவ்வளோதாங்க. இந்த வீட்டில் கிரீனவோ ப்ளஸ் யூபிவிசி ப்ரொஃபைல்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அதே மாதிரி யூபிவிசி விண்டோஸ், ஸ்டீல் டோர்ஸ் இது எல்லாமே ஒரு பேக்கேஜை பண்ணால் என்ன பட்ஜெட் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இது 3மே ஒரே பேக்கேஜாக 7 lakhsல வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சைஸை பொறுத்து மாறுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஃபுல் பேக்கேஜோட ஒரு இன்டீரியர் ஒர்க் நல்ல பட்ஜெட்டோட நல்ல குவாலிட்டியோட பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கிரீனவோ ப்ளஸ் யூபிவிசி ப்ரொஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக செல்லிங்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ கார்பெண்டர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ரா மெட்டீரியல் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.